நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம டிசம்பர் மாத பலன்கள், பொது பலன்கள் பார்ப்போம். டிசம்பர் மாதத்தில் சூரியன் விருச்சகத்தில் 15 நாளும் தனுசில் ஒரு 15 நாளும் இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி புதன் விருச்சகத்தில் வக்கரமாக 30 நாள் அங்கே தான் இருப்பார். வக்கரமாவார், திரும்ப நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி இதில் தான் விருச்சகத்தில் புதன் பகவான் இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். சுக்கிரன் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். 28-30 நாள் அங்கே தான் இருப்பார் சுக்கிரன். அதுக்கப்புறம் குரு பகவான் ரிஷபத்தில் 22 டிகிரியில் இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் 18 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனத்தில் 9 டிகிரிலையும், கேது பகவான் கன்னியில் 9 டிகிரிலையும் இருக்கிறாங்க. இதுதான் சஞ்சார நிலை. அதாவது இந்த மாதம் கிரக அமைப்புகள் இதுதான். இது இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான். இது 20-25% தான் உண்மையாக இருக்கும். அதாவது உண்மையாக இருக்குன்னா மீதி 70-85% ஜனனகால ஜாதகம் அடிப்படையில் கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இதுலேயும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கும்போதும் ரெண்டும் நல்லா இருக்கணுன்ற வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்போ ராசி இப்போ கோச்சாரத்தில் அமைப்பு சரியில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் தான் இதுலேயும் சரியில்லை அதுலேயும் சரியில்லைன்ற போது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜனனகால ஜாதகம் தான் 80% முதல் 90% ஜனன ஜாதகம் தான் பேசும். இப்போ நம்மக்கிட்ட உண்மைத்தன்மைகள் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட வரீங்க. நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறதுக்கு என்னால் முடியுது. அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. கடந்த காலத்தில், அதாவது நம்மக்கிட்ட வந்தோம்னா கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போ நிகழ்காலம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிவிட்டு நாளைய நிகழ்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லிடுவோம். சரியா? இது நீங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ மீனராசிநாதன் குரு பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். இதனால் உங்கள் அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி தனவரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுக்கணுன்னா வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சரியாக இருக்காது. ஏன்னா 2ஆம் பாவத்தை சனி சனது 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால. அதே மாதிரி 4ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால வீடு வாகன யோகம்லாம் நல்லாவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதேமாதிரி தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய்வெளி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. செவ்வாய் 5ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீச்ச நிலையில் இருக்கிறாரு. இருந்தாலும் சுக்கிரன் பார்க்குறாரு. அதனால் குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது, குழந்தைகள் மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் போடுறது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது இன்னொரு 5 மாதங்கள் கழித்து அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். நண்பர்கள் மூலிமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாவே இருக்குது. 8ஆம் இடம் செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால தடை தாமதம், வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, திருமணத்துக்காக வடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான் அது கைகூடி வரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாரு. குருவோட பார்வை இருக்குது. சனியோட 10ஆம் பார்வையும் இருக்குது. சரியா? அதனால் தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தந்தை வழி உறவுகளால்
ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்து, அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் அது வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு, எந்த ஒரு சுப தொடர்பு இல்லாமல் இருக்கிறார். இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால தொழில்கள் வந்து நல்லாவே போகும். ஒன்றும் அந்தளவுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்க மாட்டார், சுமூகமாக தான் போகும். இன்னொன்று தொழில்கள் போனாலும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வரக்கூடிய லாபங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபங்கள் நல்லாவே இருக்கும். அதேமாரி மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி 2வது திருமணம், ஏன்னா 11ஆம் இடம் வந்து இளையதாரம்னு சொல்லுவோம். மறுமணம் 2வது திருமணத்திற்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்க, இன்னொன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது, தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இந்த மாதிரி ஓடிக்கொண்டே ஏதாவது கடையில் கொண்டு பொருட்களை சப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், இயங்கி கொண்டே இருக்கிறதெல்லாம் 12ஆம் பாவத்தை குறிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து தான் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிற பெரியவங்கள்லாம் இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து பிளான் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கண்டிப்பாக போய் வருவீங்க. நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணுன்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி உங்கள் துல்லியமான பலன்கள் நம்ம வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.